ஸ்க்ரீன் தெரியுதா? Yes. Yes, sir. ஓகே. இந்த கார்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்லோ டவுன் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? கார்பரேட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியா இருக்கு. வை ப்ராஃபிட்டபிலிட்டி டிமாண்ட் அண்ட் கிரெடிட் மேட்டர்ஸ் மோர் தென் இன்ட்ரெஸ்ட் ரேட். பாருங்க, வாட் இஸ் கார்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட்? கார்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெண்டிச்சர் பை பிசினஸ் ஆன் ப்ரொடக்டிவ் அசெட் தட் எக்ஸ்பேண்ட் கெபாசிட்டி, கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட், டிரைவ் எக்கனாமிக் growth. சரிங்களா? பிசினஸ்காரங்க செலவு பண்றது எது மேல? ப்ரொடக்டிவ் அசெட் மேல. எதுக்கு தந்தா லாபம் இருக்கும்? இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, கம்பெனி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும்? எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். அந்த கம்பெனினால மக்கள்கிட்ட காசு வரும், அது மூலியமா எக்கனாமிக் growth வரும். புரியுதுங்களா? அதுதான் வந்து கார்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு புது பிரான்ச்சை ஓப்பன் பண்றோம், அந்த மாதிரிலாம். நியூ ஃபேக்டரிஸ் இருக்கலாம், மெஷினரி வாங்கலாம், டெக் வாங்கலாம், இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். பேயிங் எக்ஸிஸ்டிங் சேலரி ஆபரேஷனல் எக்ஸ்பென்ஸ் சொல்லுவாங்க, இது வராது. கார்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட்னா இதுதான் வரும். புது தொழிற்சாலை உருவாக்குறது, மெஷினரி இது பண்றது, வாங்குறது, அப்புறம் வந்து என்னது, டெக்லாம் வந்து இது பண்றது. இதுல என்ன ப்ரொலாங்டு டிக்ளைன், எல்லாம் கம்மியாயிட்டே வருது. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்லம்ப் வாஸ் ஆல்ரெடி வெல் அண்டர்வேன் கோவிட்-19. கோவிட்-19 பிஃபோரே இது வந்து கீழ்வந்து யாரும் வந்து புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்காங்க. 2016 demonetization, a domestic policy shock had more lasting effect than external global. டிமானிட்டைசேஷன் பண்ணோம்ல, அப்போ விழுந்த அடிதான், அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை. பாருங்க, குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்திருக்கு. இது வந்து மேஜர் இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எப்போ 2004 2010 இந்த சைட்ல 10.3 6 அங்கே 6 10 வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ ஒரே வருஷத்துல டிமானிட்டைசேஷன் பண்ணோம்னா என்ன ஆகுது? உங்களுக்கு 2014 அப்படியே இறங்குனது, அப்படியே இறங்கிட்டே தான் வருது. கோவிட் வந்தனால திருப்பி வந்து இறங்கிருச்சு உள்ள. பாலிசி பிரசல், இந்தியா புல்டு த கன்வென்ஷனல் எக்கனாமிக் லெவர் டு ஸ்டிபுலேட் growth. சரிங்களா? எட் கார்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெயில் டு ரிவைவ். அண்டர்ஸ்டாண்ட் வை மஸ்ட் டூ டிட்டர்மென்ட்ஸ். இப்போ என்ன இது, நம்ம கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க? கார்பரேட் தான், நீ வந்து காசு செலவு பண்ணா தானே மக்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ உனக்கு செலவு பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட காசு இருக்கணும். அப்போ என்ன செய்யறோம்? உங்களுக்கு கார்பரேட் டேக்ஸ் கம்மி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? கார்பரேட் டேக்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க, 30% 22% வரைக்கும். ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் லோ பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக தான் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணாங்க அப்படின்னா லோன் வந்து கம்மி விலையில கிடைக்கும். அதனால இந்த மாதிரி பிரைவேட் கம்பெனிலாம் வந்து லோன் வாங்கி தங்களோட இதெல்லாம் வந்து பூர்த்தி செய்வாங்க, புதுசெல்லாம் தொடங்கிக்குவாங்க. சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு விஷயமே வந்து என்னது பண்ணியும் அவங்க வந்து ஒத்து வரல. Determinant on expected profitability. A firm only invests when it expects new productivity capacity to generate sufficient profit. எப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து புதுசாக வந்து ஏதாச்சும் பண்ணும், அவனுக்கு ப்ராஃபிட் வருதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் வந்து அவன் ஏதாச்சும் பண்ணுவாங்க. கெப்பாசிட்டி பிளஸ் கன்சூமர் டிமாண்ட் இஸ் எக்ஸ்பெக்டபிள் ப்ராஃபிட்டபிலிட்டி. சரிங்களா? நிறைய பேர் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து உருவாக்குவான். எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் டிக்டேட் த லார்ஜர் ஃபேக்டரிஸ் ஆர் மோர் எஃபிஷியன்ட். பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் தான் அதிகமாக லாபம் இருக்கும். அவர் இப்போ கெப்பாசிட்டி எக்ஸீட் த மார்க்கெட் டிமாண்ட், நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்டையர்லி வேஸ்டட். சரிங்களா? கெப்பாசிட்டி அதிகமா இருக்கு மார்க்கெட் டிமாண்டை விட, அப்படின்னா புதுசா உருவாக்கணும்னு அவசியம் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் டிபெண்ட் ஆன் எக்ஸ்பெக்டேஷன் டு மேக் மணி, நாட் ஜஸ்ட் அபிலிட்டி டு பில்ட். சரிங்களா? என்னால் கட்ட முடியுதுங்கிறதுக்காக கட்ட மாட்டாங்க. உங்கள்கிட்ட லாபம் சம்பாதிக்கணும், அடுத்த கம்பெனி ஆரம்பிச்சுன்னா நல்ல லாபம் அடிக்கலாம் அப்படின்னு சொன்னா அடுத்த கம்பெனி ஆரம்பிப்பாங்க. இல்ல இல்லப்பா இந்த கம்பெனி வச்சே எனக்கு சப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொன்னா புது கம்பெனி தொடங்க மாட்டாங்க. புது கம்பெனி தொடக்கங்கிறது கார்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். புரியுதா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? No, sir. ஓகே. இப்போ அனிமல் ஸ்பிரிட் investment involves long term horizon. Firm must from the expectation about future demand, profit and government policy. 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த செக்டர் நல்லா இருக்கும், இந்த துணி நல்லா இருக்கும், இந்த லெதர் நல்லா இருக்கும், அப்ப நான் இப்ப கடை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் வந்து என்ன செய்வாங்க, இதுதான் பண்ணுவாங்க. ஆப்டிமிசம், மோர் இன்வெஸ்ட்மெண்ட், நல்லபடியே இது போகும் அப்படின்னா என்ன செய்வான், இன்னொரு கம்பெனியை தொடங்குவான். இப்ப என்ன ஆகுது? பெசிமிசம், பாலிசி ஃபியர். இல்ல இல்ல இது பிரச்சனையா இருக்கு, கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் பண்றாங்க, அதனால என்ன ஆகுது, நான் திருப்பி எல்லாம் புதுசாலாம் இருக்கு இருக்கிற வச்சுட்டு நான் ஓட்டிக்கிறேன்ப்பா, புதுசாலாம் நான் ஆரம்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெசிமிசத்துல இருக்கான். பெசிமிசம்னா நடக்காது, நெகட்டிவ் திங்கிங். ஆப்டிமிசம்னா நல்லதே நடக்குங்கிற திங்கிங். இப்போ என்ன ஆகுது? பெசிமிசம் வச்சது பாலிசி ஃபியர் வச்சு தான் நடந்துட்டு இருக்காங்க. டிமானிட்டைசேஷன் didn't just reduce immediate profitability, it fundamentally weakened the confidence future economic condition. சரிங்களா? இப்போ இவங்க எப்ப வேணா டிமானிட்டைசேஷன் பண்ணிடுவான்ப்பா, அப்ப நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, ஏற்கனவே அடி வாங்கிட்டோம், அதாவது புதுசாலாம் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடப்புல போட்டாங்க.
அடுத்து காஸ்ட் ஆஃப் கிரெடிட். Firms compare the expected profitability of a new project against the return of simply holding interest bearing assets. சரிங்களா? ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது மூலயமா என்னது எனக்கு என்ன லாபம் இருக்குங்கிறத பார்ப்பாங்க. சரிங்களா? மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் பார்ப்பாங்க, காஸ்ட் ஆஃப் கிரெடிட் எல்லாமே. இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்லி ஹேப்பன்ஸ் when expected profit is heavier than the market interest rate. எங்க மார்க்கெட்ல வந்து நான் ஒரு பாண்ட் வாங்கி அது மூலியமா இன்ட்ரெஸ்ட் எனக்கு வருது, அது போல அந்த பாண்ட் விட்டு வர காசுல வந்து புது கம்பெனி ஆரம்பிக்கலாமா? சரி, எது எங்களுக்கு வட்டி பிக்ஸ்ட் டெபாசிட் வச்சு வட்டி மட்டும் வாங்கி வாழ்ந்துக்கிறது முக்கியமா, இல்ல அந்த டெபாசிட் எடுத்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனி மூலியமா வாழ்றது வந்து நல்லதா அப்படின்னு பார்ப்பாங்க. இல்லப்பா இன்ட்ரெஸ்ட் ரேட்டே நல்லா இருக்கு, நான் கம்பெனி போட்டு வாழ்ந்து கம்பெனி போட்டு லாபம் வந்து அந்த லாபத்துல இருந்து எல்லாம் எடுத்துலாம் கஷ்டம், என்னால முடியாது, அதனால பிக்ஸ்ட் டெபாசிட் வச்சே நான் வந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. சரிங்களா? அதுதான் பார்ப்பாங்க. ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஈக்குவல் டு ஹையர் காஸ்ட், லெண்டிங் லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது லோன் வாங்க முடியாது. சரிங்களா? இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருந்தா மட்டும்தான் லோன் வாங்குவாங்க. Why firms size changes matter. சரிங்களா? Why the economy is not monolith. Small firms and large firms operate under the completely different constraints and require entirely different microeconomic medicines. ஸ்மால் firmsல வந்து லோ இன்டர்னல் கேபிட்டல் இருந்தா போதும். ஆனா லார்ஜ் firms பத்தியும் ஹை இன்டர்னல் கேபிட்டல் இருக்கணும் உள்ளலாம். இல்ல கர்கிஸ் பிரின்சிபல் ஆஃப் இன்க்ரீசிங் ரிஸ்க்னு ஒன்று இருக்கு. பிகாஸ் ஆஃப் ஸ்மால் firms லேக் ஆஃப் இன்டர்னல் கேபிட்டல் தே மஸ்ட் க்ரோ. சரிங்களா? அவங்கள்ட்ட காசு இருக்காது, அதனால கடன் வாங்கி தான் இன்னொரு மிஷின் ஆரம்பிக்க முடியும் சின்ன சின்ன. பட் அஸ் firm borrows more, lenders receive great risk. ஒரு கம்பெனி வந்து நிறைய கடன் வாங்குச்சு அப்படின்னா அது கூட ஷேர் ஹோல்டர்ஸ் பயப்படுவாங்க, எப்படி திவால் ஆச்சுன்னா நம்ம கையில கிடைக்காது, நம்ம தான் திருப்பி தரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா சின்ன கடை ஓனருக்கு அப்படிலாம் இல்லை, கடையை இழுத்து முடிச்சு போயிடுவாங்க. புரியுதுங்களா? borrowing more, வேலைக்கு உங்களுக்கு தான் வந்து பிரச்சனை அதிகமாகும். Small firms face the inherently higher financing cost. They need better access to credit, not just lower baseline than. சரிங்களா? அப்ப சின்ன சின்ன ஃபர்ம்ஸ்க்கு வந்து அதிகமான காசு வேணும். அப்ப என்ன கவர்மெண்ட் அதிகமா வந்து அவங்களுக்கு அனுமதி தரணும், அதிகமான கேரண்டி கொடுக்கணும். சரிங்களா? வெறும் சின்னதா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் கம்மி பண்ணக்கூடாது. Both groups needed small, different conventional cost side measures address neither group's constraint. மெயின் கன்செப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மாலுக்கு வந்து ஆக்சஸ் டு ஃபினான்ஸுக்கு இருக்காது. லார்ஜ் ரொம்ப டிமாண்ட் தான் தேவை, அவங்கள்ட்ட காசு இருக்கும், இவன்ட்ட காசு இருக்காது, இவன்ட்ட காசு இருக்கும். இவை த லெஸ் இன்டர்னல் கேபிட்டல் லெண்டர்ஸ் ஸ்பெசிஃபை ஹை ரிஸ்க். சரிங்களா? இதுல வந்து காசு கொடுக்குறேன், நான் உனக்கு லோன் தரேன் அப்படின்னு சொன்னா சின்ன கடைனா சின்னதா லோன் பண்ணா போதும், அதனால அது போனா போயிட்டு போகுது நான் விட்டுருவேன். ஆனா பெரிய கம்பெனிக்கு பெருசா லோன் தரணும், அது போன வச்சு அப்படின்னா அம்பேல் தான் பேங்க் போயிட வேண்டியதான். ஹை இன்டர்னல் கேபிட்டல் லெஸ் ஃபினான்ஸ் கன்சைன் பட் மே ஆல்ரெடி ஹேவ் எனஃப் கேபிட்டல். பாருங்க, misdiagnosis of cost side measures. Lowering the cost of doing business ineffective if large firms lack consumer, small firms access to banking agencies. Weak demand. Tax கம்மி பண்ணா மட்டும் பத்தாது. Doesn't help if large firms can't sell more. அவன் வந்து கம்மி பண்ணிட்டு நீங்க கடிச்சு கொடுத்துறீங்க அப்படின்னா அந்த பொருள் விற்கணும் இல்ல, ப்ராஃபிட்டபிலிட்டிங்கிறது பொருள் வித்தாதான் ஆக முடியும். நீ பாட்டுக்கு லோன் கொடுத்து நான் கடையை ஆரம்பிச்சிட்டேன், ஆனா கடைக்கு வாங்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா வேஸ்ட் அது. Low interest rate, credit lockout. Small firms can't borrow at any rate due to risk perception. சரிங்களா? ஸோ லோவா நீ கொடுத்தாலுமே வந்து அவனால வாங்க முடியாது, ஏன்னா ரிஸ்க்ல இருக்கிறதுனால. புரியுதா? இந்த மாடல் புரியுதா? இருக்காச்சும் புரியாம இருக்கா? ஏன் கார்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி ஆச்சுங்கிறதுக்கு தான் எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு போறேன். Yes, sir. Prescription, shifting the profitability curve. Government spending act as a demand creator. Government வந்து செலவு பண்ணாங்க அப்படின்னா டிமாண்ட் கிரியேட் ஆகும். By putting money directly into the economy, it generates demand. Large firms need to justify the new factories. கவர்மெண்ட் நிறைய காசு கொடுத்தாங்கன்னா மக்கள்கிட்ட நிறைய காசு வரும். உங்கள்கிட்ட நிறைய காசு வந்தா என்ன செய்வேன்? நிறைய டிவி வாங்குவேன், நிறைய பைக் வாங்குவேன், இதெல்லாம். அப்ப நிறைய பைக் டிவில என்ன செய்யணும்? ஃபிலிம்ஸ் வந்து புதுசாக தயாரிச்சே ஆகணும். which in turn improve cash flows. Small firms need to secure credit. Demand creation of Trump, cost reduction. பாருங்க, கவர்மெண்ட் அதிகமாக எக்ஸ்பெண்டிச்சர் ஆச்சு அப்படின்னா மக்கள்கிட்ட நிறைய இருக்கும், கிரியேட் அடிஷனல் டிமாண்ட் இருக்கும். அதுனா அடிஷனல் டிமாண்ட் வந்து லார்ஜ் ஃபர்ம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். இம்ப்ரூவ் த ஃபியூச்சர் சேல்ஸ் எக்ஸ்பெக்டேஷன், பெட்டர் கேஷ் ஃப்ளோ, லோ பெர்சீவ்ட் ரிஸ்க். சரிங்களா? கவர்மெண்ட் செலவு பண்ணல அப்படின்னு சொன்னா எல்லாம் மாட்டிக்குவாங்க. ஸோ கார்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? ஸ்பெண்டிங் ஆன் ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி எக்ஸ்பெண்டிங் அசெட்ஸ். அனிமல் ஸ்பிரிட்டுங்கிறது கிரிட்டிக்கல் எலிமெண்ட் ஆஃப் பிசினஸ் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஆப்டிமிசம் ரிகார்டிங் ஃபியூச்சர் பாலிசி. டிமாண்ட் கன்ஸ்ட்ரெயின்னா பிளைட் ஆஃப் லார்ஜ் ஃபர்ம்ஸ் ஹேவிங் கேபிட்டல் பட் லேக் ஆஃப் கஸ்டமர்ஸ். Credit constraint, plight of small firms lacking the internal capital to cooperate, facing lenders who apply Kelkey principle of increasing risk. சரிங்களா? So revive private investment policy must address structural demand, credit access. ஸ்ட்ரக்சரா மாற்றணும், கிரெடிட் கடனுக்கு வந்து கவர்மெண்ட் உதவி செய்யணும். நாட் ஜஸ்ட் ஃபிடில் வித் த இன்ட்ரெஸ்ட் ரேட் டயர். ஒன்று இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் கூட்டி இறங்கினா மட்டும் ஒன்றும் பண்ணிட முடியாது. நீ என்ன செய்யணும்?
அந்த ஸ்மால் ஃபிலிம்ஸ்க்கு கடன்லாம் வந்து நிறைய கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் இது பிரைவேட் காரன் வந்து என்ன செய்வான், தொழில் தொடங்குவோம். அதனால வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். வேலை வாய்ப்பு கிடைச்சா அப்படின்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதாவது நிறைய பொருள் வாங்குவாங்க, டிமாண்ட் ஆகும், திருப்பியும் வந்து பொருள் தயாரிக்கிறதுக்கு திருப்பியும் வந்து அவன் கடைய ஆரம்பிச்சிருவான். ஸோ இதுதான் இந்த மொத்த விஷயமே. மெனி டவுட்மா? Yes, sir. இந்த டெஸ்ட், இந்த சண்டே டெஸ்ட் எழுதிடலாமா?